ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வசம்பை வச்சு ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மூலிமா உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவித்த எல்லாருக்குமே உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வசம்பு அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வசம்பு, பேர் சொல்லாதது, இந்த மாதிரி பல வகைகளில் வசம்பை நம்ம சொல்லுவோம். இந்த வசம்புக்கு பார்த்திங்கன்னா நிறைய நற்பலன்களும் மருத்துவ பலன்களும் இருக்குது. அதாவது ஒரு குழந்தை காற்று கருப்பு அண்டாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த வசம்பு வளையல் போட்டு விடுவாங்க. அதை உரைச்சி குழந்தைக்கு பாலில் கலந்து கொடுத்திங்கன்னா செரிமான பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா முழுக்க குழந்தைங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அந்த வசம்பு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வசம்பு ஏன் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அது இது பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் எவ்வளோ ஒரு மருத்துவ குணங்களும் நற்பலன்களும் இருக்கிறதுனால அந்த வசம்பை நம்ம ஒரு குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வசம்புக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. அதனால தான் அது குழந்தைங்க யூஸ் பண்ணுற பொருளை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக இருக்குது. இப்போ வீடு அப்படின்னு பார்த்திங்கனாலே எதிர்மறை எண்ணங்களும் நேர்மறை எண்ணங்களும் கலந்தது தான் ஒரு வீடே பார்த்திங்கன்னா. இப்போ நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக நடக்கும். எல்லா செயல்களும் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். சந்தோஷமாக இருக்கும், ஒரு மன நிம்மதி எல்லாமே இருக்கும். அதுவே எதிர்மறையான எண்ணங்கள் அந்த வீட்டில் அதிகம் இருந்தது அப்படின்னா நான் சொன்ன எதுவுமே இருக்காது. முதல்ல நிம்மதி இருக்காது. அதாவது நம்ம கையில் பணம் இருக்கும், டெய்லியும் சாப்பாடு இருக்கும், நம்ம சந்தோஷமாக வெளியில் போக முடியாது, வர முடியாது, வீட்டிலையே இருப்போம், நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது, 4 பேர்கிட்ட சிரித்து பேச முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா எதிர்மறை சக்தியால் தான். அந்த எதிர்மறை சக்தி வீட்டுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில சின்ன சின்ன பொருட்களை நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரது மூலிமா அந்த எதிர்மறை சக்தியை நீங்கள் விளக்க முடியும். அடுத்தவங்களோட கண் பார்வை, இவங்களுக்கு என்ன, இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு அடுத்தவங்க நினைக்கிறதே போதும் உங்கள் வீட்டில் நீங்கள் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு. ஸோ இந்த வசம்பை ஒரு நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்துறது மூலிமா உங்கள் வீட்டுக்கு நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் கொண்டு வர முடியும். நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் வீட்டில் அதிகமாக இருந்தது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற எல்லாமே கரெக்டாகவும் நல்லதாகவும் நடக்கும். இந்த வசம்பை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க. அந்த பானை பானை எடுத்துக்கலாம், இல்லை செராமிக்கில் கூட ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுருங்க. நடுவில் ஒரு வசம்பை வச்சு மறுபடியும் மேலே கல்லுப்பு கொட்டி அந்த பாத்திரத்தை அப்படியே நிரப்பிடுங்க. அதாவது சின்னதாக இருந்தால் போதும். இந்த விளக்கு வைக்கிறதுக்கெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அது மாதிரி சின்னதாக ஒரு பானை இல்லைனா செராமிக் கண்டென்ட் அந்த மாதிரி ஒன்று நீங்கள் எடுத்து அதில் இது மாதிரி பண்ணி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஏதாவது ஒரு சாமி ஃபோட்டோ பின்னாடி வச்சுருங்க. அதாவது பின்னாடி வச்சிட்டிங்கன்னா யாரு கண்ணுக்கும் அது தெரியாது. உங்களுக்கு வர அந்த கெட்ட எதிர்மறை எண்ணங்கள் அடுத்தவங்க மூலிமா வரது அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அது தனக்குத்தானே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்க நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க தொடங்கும். உங்களுக்கு எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கும். அதாவது மாதத்துக்கு ஒரு முறை உங்களால் முடியும்னா மாதத்துக்கு ஒரு முறை அதை மாற்றிட்டு மறுபடியும் அதே மாதிரியே அதை பழையபடி நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்தி குறைஞ்சி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.